இன்றைக்கி 5 ப்ளவுஸ் கட்டிங் போட்டு தைக்கணும். 5 பேருமே இன்றைக்கி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போட்டோம். அடுத்தது ஒரு டிசைன் ப்ளவுஸு. சிம்பிளாக தைக்கிறது தான், ஆனால் ப்ளவுஸ் தான் டிசைன் ப்ளவுஸு. அதுவும் கட்டிங் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஒன்று தைக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக நின்று கட்டிங் போட முடியல. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ப்ளவுஸும் தைச்சி முடிச்சிட்டேன். டைமிங் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ மணி 11:25 கட்டிங் போட ஆரம்பிக்கிறேன். இவங்க அளவு எல்லாமே நோட்டில் இருக்கும். ஒரு தடவை தைச்சாங்கன்னா மறுபடியும் அளவு கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற நோட்டில் இருக்கிற அளவே தைச்சிருவோம். அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போடுறத விட நோட்டில் ஏற்கனவே அளவு இருக்கும்போது கட்டிங் போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது அப்படியே கண்டினியூஸாக தைச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் 5 ப்ளவுஸுமே இன்றைக்கி தைக்க முடியல. 3 ப்ளவுஸ் தான் தைக்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். அடுத்தடுத்து டக்குன்னு காட்டும்போது எனக்கு இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதே மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், மொத்தம் 4 ப்ளவுஸ் இருக்குது. ஏற்கனவே ஒன்று தைச்சிட்டோமா. அந்த 4 ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எடுக்கிறேன். மணி 4:15. அடுத்து 5:50க்கு அந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியாச்சு. அவங்க ரொம்ப நன்றி சொல்லி வாங்கிட்டு போனாங்க அந்த கஸ்டமர். ஏன்னா சொன்ன டைம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு புதுசாக வந்திருக்காங்க அந்த கஸ்டமர். அடுத்து 2வது இந்த ப்ளவுஸ் தைச்சி நான் வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். நைட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன். இப்போ மீதி 3 ப்ளவுஸ்க்கும் கலர் நூல் எடுத்துகிட்டு வைக்கணும். இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 100 நூல்கண்டு இருக்குது. ஆனாலும் கலர் மட்டும் நமக்கு கிடைக்காது. அது டெய்லர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் எடுத்து தைச்சி முடிச்சாச்சு. மணி 8:10. அதோடு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு.